துருவ் விக்ரம் மற்றும் அனுபமா அவங்களுடைய காதல் முறிவு குறித்து ஒரு பிரபலம் பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அனுபமா அவங்க பண்ணது தப்பு, இப்ப துருவோட பேரை முழுக்க முழுக்க தவறா சொல்லிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிக்க பாக்குறாங்க. நான் காதல்ல இருந்து பிரிஞ்சிட்டேங்கிறத அவங்க தெரியப்படுத்த இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு அந்த பிரபலம் குற்றம் சாட்டியிருக்காங்க. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் நடிகர் துருவ் விக்ரம் இடையேயான காதல் விவகாரம் குறித்து பல தகவல் பரவி வருது. துருவ் விக்ரம் அவருக்கு இது சோதனை காலமானு தெரியல. துருவ் விக்ரம் அவரு தன்னை 2 வருஷமா கடுமையான மன உளைச்சலுக்கு, டாக்ஸிக் டார்ச்சர் அப்படிங்கிற நச்சு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு அந்த பிரபலம் சொல்லியிருக்காங்க. பகல்ல ரெமோ போல அன்பா நடந்துப்பாரு, இரவுல அன்னியன் போல மாறி மாறி வன்முறையா நடந்துப்பாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்னியன் படத்துல பனிக்கட்டி அறைய உடைச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரி மிருகத்தனமான கேரக்டர் போல துருவ் அவரு நடந்துகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காதலிக்கிற காலத்துல அந்யோன்யமா இருந்துட்டு பிரிவுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பகிரங்கமா பழி சுமத்துறது ரொம்ப தவறு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காதலிச்ச நபரை இப்படி பொது வெளியில கலங்கப்படுத்த கூடாது. அன்னியன் படத்துல அம்பி, ரெமோ, அன்னியன்னு 2 கேரக்டர்கள் இருக்கு. ஆனா அனுபமா அவங்களோட கூற்றுப்படி அவங்களோட வாழ்க்கையில சாதுவான அம்பி கேரக்டர் வரவே இல்ல. ரெமோவும் அன்னியனும் மட்டுமே இருந்திருக்காங்க. அனுபமா சுமத்தி இருக்க குற்றச்சாட்டு துருவ் அவரு கருத்து தெரிவிக்காம இருக்கலாம். உடை அணிவது தொடர்பான கட்டுப்பாடு, துன்புறுத்தல், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. காதலோட தொடக்கத்துல காதலன் சொல்வது விரும்பி செய்யற நபர்கள் கருத்து வேறுபாடு வந்ததும் அதை குற்றச்சாட்டா எடுத்துக்கிறாங்க. ஆரம்பத்துல தேனா இனிக்குது, அப்புறம் தேல் போல கொட்டுவது யதார்த்த நிலை. இன்னைக்கு தலைமுறையினர் கிட்ட காதலையும் இந்த மாதிரி முதிர்ச்சியோட கையாள்வதற்கான உளவியல் பக்கமும் இல்ல. அவசரப்பட்டு டேட்டிங் போறாங்க, அப்புறம் பிரிவு வந்ததும் 2 வருஷத்துக்கு அப்புறம் துன்புறுத்தல அனுபவிச்சேன்னு சொல்றாங்க. பிரிய நினைக்கிறவங்க அமைதியா விலகி செல்லணும். இப்படி ஏன் பேசுறாங்க? ஒரு நபரை இப்படி மோசமா சொல்லலாமா? என்ன லவ் பண்ணுவேன், ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா இனி அவன் எந்த பொண்ணுகிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது முற்றிலும் தவறு. ஒரு வாழ்க்கை கை நழுவி போனாலும் அடுத்து இன்னொரு வாழ்க்கை நிச்சயமா இருக்கு. துருவ் அவருக்கு அனுப்பாமா இல்லைன்னா வேற ஒருத்தவங்க, அனுப்பாமா அவங்களுக்கும் அதே மாதிரிதான். நான் துருவ் அவர்கிட்ட இருந்து முற்றிலும் விலகிட்டேன், 2 வருஷம் டார்ச்சர்ல இருந்து வெளியே வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றது நான் அடுத்த காதலுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குன்னு இந்த குற்றச்சாட்டை ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் வச்சிருக்காருங்க. இப்படியெல்லாம் அவங்க பேசினது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. பிரபலமான பத்திரிகையாளர் சேகுவரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது சமூக வலைதளங்கள்லயும் ரொம்ப பரபரப்பை கிளப்பி இருக்கு. அனுபமா அவங்க துருவ் அவரை தான் காதலிச்சாங்களான்னு உறுதியா எங்கேயுமே அவங்க சொல்ல கிடையாது. துருவ் அவரும் இவங்களை காதலிச்சதா எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஆனா 2 பேரும் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அமைதியா தான் இருக்காங்க. அனுபமா அவங்க அவங்களோட தரப்புல இருந்து இந்த மாதிரி காதல் பிரிவு இந்த மாதிரி விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அது துருவ் அவர் தானா அப்படிங்கிறது உறுதியா தெரியல. துருவ் அவரோட தரப்புல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு பதிவும் வந்தது கிடையாது, பதிலும் வந்தது கிடையாது. இவங்க காதலிக்கிறதும் உண்மை அப்படின்னு எங்கேயும் உறுதிப்படுத்த கிடையாது. ஆனா இந்த செய்தியை பார்த்ததுமே இந்த பத்திரிகையாளர் துருவ் அவரை தான் இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. இதுதான் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. துருவ் அவர் என்ன அவ்வளவு மோசமானவரா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இதுக்கு அவர் தான் காரணமா? உண்மையா இவங்களுக்குள்ள காதல் இருந்துச்சா? இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா அவர் நடந்துகிட்டாரான்னு ஏதாவது பேட்டியில அவரே இத பத்தி வெளிப்படையா சொன்னாதாங்க தெரியும். என்ன இருந்தாலும் துருவ் அவரு இப்பதான் வளர்ந்து வர நடிகர். அவர் நிறைய நல்ல நல்ல படங்களை செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கூட அவருக்காக வர இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல துருவ் அவரை இவ்வளவு மோசமா அனுப்பாம அவங்க சொன்னது தப்புன்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா, அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.